ஜனாசாவை சுமப்பதற்காக போட்டி போட்டுக் கொள்வார்கள். போட்டி போட்டுக் கொண்டு கபுர்ஸ்தானுக்கு கொண்டு செல்லுவார்கள். அங்கே எனக்காக ஒரு கபூரின் குழி வெட்டப்பட்டிருக்கும், 6 அடியிலே இருக்கும். அங்கே சொகுசான வாழ்க்கைக்குரிய இடமோ, அங்கே நல்ல வசதியான வாழ்க்கையோ, அல்லது என்னுடைய வீட்டிலே என்னுடைய பெற்றோர்கள் என்னை கவனித்தார்கள். அப்படிப்பட்ட அழகான அறையோது அல்ல, மண்ணாலான அறை. அங்கே புழுக்கள் இருக்கும், அங்கே பாம்புகள் இருக்கும், அங்கே இருட்டு இருக்கும், அங்கே இருள் இருக்கும். எந்த வெளிச்சமும் அமைக்கப்படாது, எந்த பாதுகாப்பும் அங்கே போடப்படாது. என்னுடைய ஜனாசாவை மண்ணின் மேல் வைத்து பார்ப்பவர்கள் எல்லாம் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படும். ஆண்களாக இருந்தால் எல்லோரும் வந்து என்னுடைய முகத்தை பார்ப்பார்கள். எல்லோரும் என்னுடைய முகத்தை பார்த்து அழுது கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்திலே பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கடைசியாக என்னுடைய முகம் மூடப்படும். அவ்வளவுதான். வேறு யாரும் அதற்கு பிறகு என்னை பார்க்க முடியாது. என்னுடைய தந்தையாக இருந்தாலும், நான் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும், அல்லது என்னுடைய உறவினர்களாக இருந்தாலும் என்னை கபருக்குள்ளே வைப்பார்கள். கபருக்குள்ளே வைத்து எல்லோர்களும் மண்களை என் மீது தேறி விடுவார்கள். என் மீது தூசி பட்டால் கூட கவலைப்படக்கூடிய என் பிள்ளை, என் மீது ஏதாவது மண் விழுந்தால் கூட அதை தட்டிவிடக்கூடிய என் பிள்ளை என் மீது மண்ணை போடுவார். என் மீது மண்ணால் மூடுவார்கள். என்னை மண்ணால் மூடிவிட்டு சிறிது நேரம் அங்கே நின்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்துவிட்டு அவ்வளவுதான். என் உறவுகள், நான் பார்த்து வளர்ந்த உடம்புகள், நான் இல்லாமல் அவர்களால் இருக்க முடியாது என்று உலகத்திலே கூறிய உறவுகள் எல்லாம் என்னை விட்டு, என்னை தனியாக வைத்துவிட்டு, அந்த இருட்டின் அறையிலே என்னை அடைத்துவிட்டு அல்லாஹ்வை முன்னோக்கி என்னுடைய முகத்தையும் வைத்துவிட்டு சென்று விடுவார்கள். அங்கே என்னுடைய தொடர்பு அல்லாஹ்விற்கும் எனக்கும் என அமைக்கப்படும். அவ்வளவுதான் என் உலக வாழ்க்கை. அவ்வளவுதான். யாருக்கு இல்லை இந்த நிலைமை? யாரால் மறுக்க முடியும் இந்த நிலைமை எனக்கு இல்லை என்று கண்ணியத்துக்குரியவர்களே? ஆனால் மறந்து வாழ்கின்றோம். ஆனால் இதை தெரிந்து அலட்சியப்படுத்திக் கொண்டு வாழ்கின்றோம். அதற்கான தயாரிப்புகள் எம்மிடத்தில் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை நாம் கழித்துக் கொண்டிருக்கின்றோம். வந்தால் அழுகின்றோம். அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ் கொஞ்ச காலம் அவகாசம் கொடு, நல்ல அமல்களை செய்து வந்து விடுகிறேன், நல்ல சதக்காவை கொடுத்து வந்து விடுகிறேன் என்று. அவ்வளவுதான் கண்ணியத்துக்குரியவர்களே வாழ்க்கை. அதற்கு பிறகு வருவார்கள் 2 மலக்குகள் வருவார்கள். நல்ல உயிராக இருந்தால் நல்ல மலக்குகள், பாவமான உயிராக இருந்தால் பாவமுடைய மலக்குகள் வந்து கேட்பார்கள், மன் ரப்புக், யார் உன்னுடைய இறைவன்? நான் ரப்பை வணங்கி இருந்தால், அவனுக்கு மட்டுமே வணக்க வழிபாடுகளை செலுத்தி இருந்தால் சொல்லுவேன், ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பானார். 2வது கேட்பார்களோ, மா தீனுக், உன் மார்க்கம் என்ன? எந்த வழியை பின்பற்றி வந்தாய்? அல்லாஹுடைய மார்க்கத்தை பின்பற்றி இருந்தால், குர்ஆன் சுன்னாவை என் வாழ்க்கையாக்கி இருந்தால் சொல்லுவேன், தீனியல் இஸ்லாம், என் வழி அல்லாஹுடைய மார்க்கமாகிய இஸ்லாம். 3வதாக கேட்பார்கள், இந்த தூதரை உமக்கு தெரியுமா என்று உருவம் காட்டப்படும். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தெரியுமா உனக்கு? யார் இவர்கள் தெரியுமா? இவர்கள்தான் அல்லாஹுடைய நேசர், என்னுடைய விருப்பத்திற்குரிய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவுதான். புதுமகன் உறங்குவது போல நீ உறங்கு என்ற அழைப்பு விடுக்கப்படும். அவகாசம் கேட்பேன், யா அல்லாஹ், கொஞ்சம் அவகாசம் கொடேன். என்னுடைய தாய் தந்தர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள், அறிவித்து வந்து விடுகிறேன் கபருடைய வாழ்க்கை வெற்றி அடைந்து விட்டதென்று. இல்லையப்பா, நீ தூங்கு நிரந்தரமாக என்று எனக்கு அழைப்பு விடுக்கப்படும். மறுமை வரை உறங்கிக் கொண்டிருப்பேன். பாவமுடைய ஆத்மாவாக இருந்தால் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருந்தேன், ஆனால் அல்லாஹ்விற்கு வணக்க வழிபாடுகளை செலுத்தாமல் அல்லாஹுடைய அடியார்களுக்கு வணக்க வழிபாடுகளை செலுத்தி கொண்டிருந்தால், யார் உன்னுடைய இறைவன் தெரியாது எனக்கு. எது உன்னுடைய மார்க்கம்? இஸ்லாம் தான், ஆனால் பின்பற்றி இருக்க மாட்டேன், தெரியாது எனக்கு. எது உன்னுடைய தூதர்? தெரியாது எனக்கு. அடிக்கப்படும் சம்பட்டிகளால், பாம்புகளால் சுழலப்படும் உன்னுடைய உடம்பு. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கபரிலே கொடுக்கப்படக்கூடிய பாம்பின் ஒரு மூச்சு காற்று இந்த பூமியிலே பட்டாலும் இந்த பூமியில் உள்ள புல் பூண்டுகள் எல்லாம் அழிந்துவிடும். அவ்வளவு பெரிய விஷமுள்ள பாம்புகளால் சுட்டப்படும். அல்லாஹ் நாடிய வரை எனக்கு கபருடைய வேதனை கிடைத்துக் கொண்டிருக்கும். இந்த 2ல் ஒன்றுதான் எனக்கு. ஒன்று சொர்க்கத்துடைய பூஞ்சோலை, அல்லது நரகத்துடைய படுகொலி. நரகம் எனக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். பாவி என்றால் கபருக்குள் சொர்க்கத்தின் காற்று வீசிக்கொண்டிருக்கும். நல்லவன் என்றால், சாலிஹானவன் என்றால். கண்ணியத்துக்குரியவர்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், என்ன தயாரிப்பை வைத்திருக்கிறீர்கள் அதற்காக? கபர்வாசிகளே அழைப்பார்கள், எதை சம்பாதித்து சென்றீர்கள் இந்த பூமியில்? செல்வத்தையா? இன்று அதற்கு வேறொருவர் சொந்தமாகிவிட்டார்.
உங்களுடைய வீடுகளையா, வசதியான வாழ்க்கையா, அது இன்று யாருக்கோ சொந்தமாகிவிட்டது. எந்த சொத்துக்களை சேர்த்து வைத்தீர்களோ அதற்காக உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அடித்து உருண்டு கொண்டிருக்கிறார்கள். எந்த மனைவி உங்களுக்கென்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ இல்ல மாஷா அல்லாஹ், ஆனால் அந்த மனைவிமார்கள் கூட இன்று வேறு யாரையோ திருமணம் முடித்து விட்டார்கள். அப்பா, எதை சேர்த்து வைத்தீர்கள் இந்த உலக வாழ்க்கையில் என்று கேட்பார்கள்.